ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஓகே, ஒரு மல்டிமீடியாவோட ஆடியோ அப்படின்றது வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது, அது என்னென்ன வே. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோஸ்லேயே வந்து லோயர் விஷன் அண்ட் ஹையர் விஷன் அப்படின்ற ரெண்டு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து MP4 அல்லது HD அந்த வேரியேஷனில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஓகே, டிஃப்ரெண்ட் ஆடியோ அட்ரிபியூட்ஸ். ஓகே, ஒரு ஆடியோவில் வந்து என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு காமன் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட். ஓகே, ஒரு ஆடியோவோட ஃபைல் ஃபார்மேட் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பேலன்சிங் பிட்வீன் ஃபைல் சைஸ் அண்டு ஆடியோ குவாலிட்டி. ஓகேவா, எந்த அளவுக்கு நம்ம ஃபைல் சைஸை வந்து க்ரஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், ஆடியோஸ் வந்து கிளாரிட்டி வந்து லோவாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்கிங் ஆடியோ எலமெண்ட் ஃபிட் அவர் நீட்ஸ். ஓகே, ஆடியோவை வந்து எப்படி மேக் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிஜிட்டலைஸ் சவுண்டு. ஓகே, முதல்ல சவுண்ட் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சவுண்ட் நத்திங் பட் சவுண்ட் இஸ் ஏ வேவ். ஓகே, வேவ்ஸ். ஓகே, ஒரு காற்றுல ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னும் போது அது காற்று வழியாக தான் என்ன ஆகிட்டு இருக்கு, ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்கு. Sound is a wave but is a macroscopy and involves modules of air. ஓகேவா, நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்கு, காற்று வழியாக இன்னொருத்தருக்கு போய் சென்றடையுது அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. இந்த சவுண்டு வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஸ்பீக்கர் இன் ஏ ஆடியோ சிஸ்டம் வைப்ரேட் பேக் அண்டு ஃபார் த ப்ரொசீஜர். எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்பீக்கரில் சவுண்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம முன்னாடி இருந்தாலுமே அதுக்கு பேக் சைடில் இருந்து சவுண்ட் வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளோட ஹியூமன் பீயிங் என்ன இருக்கும், நம்மளோட உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சின்ஸ் சவுண்ட் இஸ் ஏ ப்ரெசிவ் வேவ். ஓகே, ஒரு வேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அது நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு தெரியுது அப்படின்றது. சவுண்ட் அப்படின்றது ஒன்லி இயரிங் பர்பஸ் கிடையாது, இது வந்து ஒரு வைப்ரேட்டிங் பர்பஸும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆடியோ அட்ரிபியூட்ஸ், சாம்பிளிங் ரேட் அண்டு சாம்பிளிங் சைஸ். ஓகே, அட்ரிபியூட்ஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று சாம்பிளிங் ரேட், another ஒன் இஸ் சாம்பிள் சைஸ். ஓகே, சாம்பிளிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் சவுண்ட் ஃப்ரம் அனலாக் டு டிஜிட்டல். முதல்ல அனலாக் டிஜிட்டல் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அனலாக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயர் மூலயமா வந்து ஒரு ஒரு வார்த்தை நம்மளுக்கு சென்ட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அனலாக் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம மொபைலில் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சென்டர் டு ரிசீவர் ரெண்டு டைப்பான விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும். அதில் சென்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நான் ஒரு வார்த்தையை பேசுகிறேன் அப்படின்னும் போது அது அனலாக போகும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து வேவ்ஸில் போகும்போது அது என்ன ஆகிட்டு இருக்கும், காற்றில் போகும்போது அனலாக் சிக்னலாக போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசீவருக்கு சென்ட் ஆகும்போது என்ன ஆயிருக்கும், டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகிரும். எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் அலோ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேவில். எக்ஸாம்பிள் வந்து மொபைலில் வந்து சேட்டலைட் மூலிமா போகும்போது என்ன ஆயிருக்கும், அனலாக் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னலை தான் கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். இங்கேருந்து நான் பேசும்போது டிஜிட்டல், அந்த காற்றுல போகும்போது அனலாக், மறுபடியும் அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது டிஜிட்டலாக ரிசீவ் ஆகும். த குவாலிட்டி ஆஃப் டிஜிட்டலைஸ் சவுண்ட் இஸ் டிட்டர்மைன்டு. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஒரு குவாலிட்டியான சவுண்ட் இருக்குது வேணும் அப்படின்னும் போது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது. சாம்பிளிங் ரேட், சாம்பிளிங் சைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் த நம்பர் ஆஃப் கேப்சர் பாயிண்ட் யூஸ்டு டு ரெக்கார்ட் 1 செகண்ட் அனலாக்டு ஆடியோ. ஓகே, ஒரு டைமில் வந்து நம்ம இங்கேருந்து நம்ம அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு, காற்றுல வந்து நம்ம டேட்டாஸ் போகும்போது எல்லாமே என்ன ஆகும், அனலாக தான் போயிட்டுருக்கோம். அந்த அனலாக் ஆடியோஸ் எல்லாமே 0s and 1s அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் மெஷர்ட் இன் அட்ரோஸ். ஓகே, அச்ஜெட் அப்படின்ற ஒரு இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் போகிறதுக்கான இதை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து 2.HZ வந்து நம்ம என்ன இருக்கு, நம்மளோட அனலாக் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காமன் சாம்பிளிங் ரேட்டு. ஓகே, காமனாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து காமனாக நான் அனலாக்ல பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அதோட சைஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.025, 22.05 அல்லது 41.1. இந்த இதுதான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான விஷயங்களா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து டவர் ரொம்ப லோயஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், 8 kHz அந்த ரேஞ்சில் இருக்கும். இல்லை ஒரு ஹை குவாலிட்டியான இருக்குது, சிக்னல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அப்படின்னும் போது 41.1. ஓகே, நம்மளுக்கு காமனாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து 22.05 அப்படின்ற செகண்ட்ஸ் வரைக்கும் தான் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சாம்பிள் சைஸ். ஓகே, த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூஸ்டு டு ரெக்கார்ட் அண்ட் ஆடியோ ஃபைல்ஸ். ஓகே, ஆடியோ சாம்பிள். ஓகே, ஒரு ஆடியோவோட சாம்பிள்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்ட் இன் பிட்டு. நம்மளோட மெமரி சைஸ் எல்லாமே என்னது பிட்டில் தான் வந்து மெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. காமன் சாம்பிளிங் சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 bit அண்ட் 16 bit. ஓகே, நம்மளோட வாய்ஸ் என்ன இருக்கும், ஆடியோ வந்து போகிறது வந்து 8 bit அல்லது 16 bitல தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு
சாம்பிளிங் ரேட் அண்ட் சாம்பிளிங் சைஸ். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரிஜினல் வேவ் ஃபார்ம், ஒரிஜினல் ஓகே சாம்பிள் வேவ் ஃபார்ம். ஓகே, ஒரு நார்மலான ஒரு வேவ் ஃபார்ம் வந்து ஒரு காற்று போயிட்டு இருக்கு, மேகக்கூட்டங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் நம்மளோட டேட்டாஸ் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள். ஓகே, அதோட சிக்னல்ஸை பொறுத்து என்ன இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லலாம். சாம்பிளிங் வேவ்ல பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் அதே தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேவ்ஸ் வந்து என்ன இருக்கு, ஒரிஜினலை கம்பேர் பண்ணும்போது இந்த டேட்டாஸ் போகும்போது என்ன இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்லாம். ஹையர் சாம்பிளிங் ரேட் கிரேட்டர் தென் சிம்பிளிசிட்டி பிட்வீன் த சாம்பிள் வேவ் ஃபார்ம் அண்ட் த ஒரிஜினல் ஒன். ஓகே, ஹை குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடியதை விட அதிகமான சாம்பிளிங் சைஸும் சாம்பிளிங் ரேட்டும் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாம்பிளிங் ரேட், சாம்பிளிங் சைஸ் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41.1 கிலோஹெர்ட்ஸ் வந்து 16 பிட் அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் குவாலிட்டி அப்படின்றது. சவுண்ட் குவாலிட்டி வந்து சிடியில் வந்து இருக்கக்கூடியது. 22.05 கிலோஹெர்ட்ஸ்ன்றது 8 பிட். எஃப்எம் ரேடியோ எக்ஸாம்பிள் வந்து எஃப்எம் வந்து எல்லாமே என்னது வேவ் சொல்லியே தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசக்கூடியது எல்லாமே என்னது 22.05 கிலோஹெர்ட்ஸில் தான் 8 பிட் கேரக்டரில் தான் என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சென்டர் ரிசீவர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஎம் ரேடியோ 11.02 8 பிட்ல வந்து இருக்கு. காமன் சாம்பிளிங் ரேட் அண்ட் சாம்பிளிங் சைஸ் காம்பினேஷன். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோஸ் வந்து வேவ்ல வந்து போகிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆடியோ சேனல்ஸ். ஓகே, ஆடியோ சேனல்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆடியோ சேனல்ஸ் டிட்டர்மைன்ஸ் நம்பர் ஆஃப் வேவ் ஃபார்ம்ஸ் இன் ஏ ரெக்கார்டிங். ஓகே, ஆடியோ சேனல்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம் சேனல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஆடியோ சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ஆடியோ சேனல்ஸ் டிட்டர்மைன்ட். எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் வந்து டியூனிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின் போது அந்த டியூனிங் பண்ணும் போது என்ன இருக்கும், கண்டிப்பாக அதோட நம்பர்ஸ் வந்து வேரியேஷன் ஆகிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. டூ ரிலேட்டட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங், மோனோ ரெக்கார்டிங், ஸ்டீரியோ ரெக்கார்டிங். ஓகே, இந்த ரெண்டு டைப்பான ரெக்கார்டிங் இருக்குது. இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினாக இருக்கும். கண்டெய்ன்ஸ் ஒன் ஆடியோ சேனல்ஸ். ஓகே, இதில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோ ரெக்கார்டிங்கில் வந்து ஒரே ஒரு சேனலை வந்து என்ன பண்ணிக்க முடியும், அந்த ஃப்ரீக்வன்சியில் வந்து அந்த சேனல் மட்டும்தான் இருக்கும். ஸ்டீரியோ ரெக்கார்டிங் அப்படின்றது கண்டெய்னிங் 2 ஆடியோ சேனல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மைன்யூட்டாக நீங்கள் எஃப்எம் வந்து டியூன் பண்ணும்போது வந்து 2 சேனல் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்டீரியோ ரெக்கார்டிங் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு. ரிக்வெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஃபார் ஏ ஸ்டீரியோ ரெக்கார்டிங். ஓகே, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து அதில் பாதி டைப்பான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை வந்து மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மோனோ ரெக்கார்டிங். ஸ்டீரியோ ரெக்கார்டிங்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் ரிச்சர் லிஸ்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோவை கம்பேர் பண்ணும்போது வந்து ஸ்டீரியோ அப்படின்றது வந்து அதிக குவாலிட்டியில் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ சேனல்ஸ் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆடியோ ஃபைல் சைஸ். ஓகே, ஆடியோட ஃபைல் சைஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்றது. அன்கம்ப்ரஸ்டு ஃபைல் சைஸ் கேன் பி எஸ்டிமேட்டட் பை. ஓகே, எப்படி நம்ம வந்து அதை ஆடியோ ஃபைல் சைஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஆடியோ ஃபைல் சைஸ் அன்கம்ப்ரஸ்டு. ஓகே, ஒரு அன்கம்ப்ரஸ்டான ஒரு ஆடியோ ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் சைஸ் அண்ட் சாம்பிள் ரேட்டிங். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா 8 பிட்டா அப்படி இல்லைன்னா 11.02 கிலோஹெர்ட்ஸா, இது ரெண்டையும் கிராஸ் நம்பர் ஆஃப் ஆடியோ சேனல்ஸ், அதில் எத்தனை சேனல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் அதோட டைம் எவ்வளோ அப்படின்றது. எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 41.100 கிலோஹெர்ட்ஸ் அண்ட் 16 பிட் கிராஸ் 2 கிராஸ் 10 செகண்ட்ஸ். ஓகே, இதோட மெமரி சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.68 ஜிபி. ஓகே, நம்ம இப்போ நம்ம ஒரு வார்த்தை அலோ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அது இத்தனை வேரியேஷனாக மாறி அந்த அலோன்ற வார்த்தைக்கான மெமரி சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.68 MB அப்படின்றத வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் காமன் ஆடியோ ஃபைல்ஸ் ஃபார்மேட். ஓகே, ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ஃபார்மேட்டில் வந்து .wav ஃபைல் எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து MS Word வந்து நம்ம என்ன சொல்லுவோம் .doc அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. MS Word வந்து .doc, பிபிடி அப்படின்னும் போது .powerpoint presentation .ppt அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஆடியோவுக்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து இருக்குது. வேவ் ஃபார்மேட் அப்படின்னும் போது .wav அப்படின்னு சொல்கிறாங்க. மிட் ஃபார்மேட் வந்து WMID, MPG ஆடியோ ஃபார்மேட் வந்து .mp3, விண்டோ வீடியோ ஆடியோன்றது வந்து WMA, ரியல் ஆடியோ அண்ட் ரியல் மீடியா வந்து .ral, .rm, அட்வான்ஸ்ட் ஆடியோ கோடிங் வந்து .mp4, .m
4A. ஓகே, இந்த அட்வான்ஸ் ஆடியோ கோடிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் ஓகே மேலே பார்த்த எல்லா விஷயத்தை விடவும் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து வேவ் ஃபார்மேட் அப்படின்றது என்னன்றதை பற்றி பார்ப்போம். நேட்டிவ் ஆடியோ ஃபார்மேட் இன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ். ஓகே, இந்த வேவ் ஃபார்மேட்ன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ்லேருந்து கிரியேட் பண்ணுது. சப்போர்ட் வேரியஸ் சாம்பிளிங் ரேட், சாம்பிளிங் சைஸ் அண்ட் ஆடியோ சேனல்ஸ். ஓகே, இந்த வேவ் ஃபார்மேட்டில் வந்து என் நம்பர் ஆஃப் ஆடியோ சேனல்ஸும் இருக்குது, ஆடியோ ரேட்டிங்கும் இருக்குது, ஆடியோ சைஸும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிவ் த பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி பட் ஆஸ் த லார்ஜஸ்ட் அமௌண்ட் சைஸ் ஃபைல். ஓகே, இந்த வேவ் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஒரு ஆடியோ மேக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் அதோட குவாலிட்டி வந்து நல்லா இருந்தாலுமே அதோட சைஸும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட சிடி குவாலிட்டி அப்படின்றத சொல்லலாம். இதோட குவாலிட்டி வந்து நார்மலான ஒரு ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு சாங்ஸை வந்து 1.68 MBயில் வந்து முடிச்சுட்டாங்க. பட் இங்கே வேவ் ஃபார்மேட் அப்படின்னும் போது 40.37 MB அந்த அளவுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிட் ஃபார்மேட். ஓகே, ஸ்டாண்ட் ஃபார் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த MIDIக்கு வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்றது தான் இதோட விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோர்ஸ் மியூசிக்ஸ் இன் த ஃபார்ம் டிஜிட்டலைஸ் மியூசிக்கல் இன்ஸ்டிடியூஷன். எக்ஸாம்பிள் வந்து ரெக்கார்டிங் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ரெக்கார்டிங் ஒர்க் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MID ஃபார்மேட்டில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு இதை வந்து எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னது அது .mp3 அல்லது .mp4 அப்படின்றது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் MID ஃபார்மேட் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸு, ஓகே, கம்ப்ரெஷன்ஸ். ஓகே, ஒரு நார்மலான WAV ஃபைலுக்கும் மிட் ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. நேச்சர் வந்து டிஸ்கிரைப் சவுண்டு த்ரூ சாம்பிளிங். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சாம்பிளிங் ரேட் அண்ட் சாம்பிளிங் சைஸை வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WAV ஃபைல் வந்து இருக்கும். ஆனால் மிட் ஃபைல்ஸ் வந்து டிஸ்கிரைப் சவுண்ட் த்ரூ மிட் கோட் அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, நாம் என்ன எக்ஸாம்பிள் வந்து நார்மலாக நம்ம எடிட் பண்ணி நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிட் ஆடியோ அப்படின்றத சொல்லலாம். நார்மலான சாங்ஸ் வந்து அது வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, எடிட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஃபைல் சைஸ் வந்து ஜென்ரலி வெரி லார்ஜ். ஓகே, நம்மளுக்கு என்னது ஃபைல் சைஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோட சைஸ் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. மச் ஸ்மாலர். ஓகே, வேவை கம்பேர் பண்ணும்போது மிட் ஆடியோ என்னது ஸ்மாலராக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏஸ் ஆஃப் எடிட்டிங் மோர் டிஃபிகல்ட் டு எடிட் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, வேவ் ஃபைல்ஸை வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் மீடியா ஆடியோ ஃபைல்ஸில் வந்து அலோ மோர் ஃப்ரீயஸ் எடிட். ஓகே, நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அதோட ஃபைல் சைஸாக இருந்தாலும் சரி அதோட எல்லா ரீமிக்ஸ் ஓரியன்டான வரக்கூடிய எல்லாமே மிட் ஃபைல்ஸ் அப்படின்றத சொல்லலாம். லோடிங் டைம்ஸ் லாங் பிகாஸ் ஆஃப் த லார்ஜ் ஃபைல் சைஸ். ஓகே, ரொம்ப ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதோட ஓப்பன் ஆகிறதுக்கான லோடிங் சைஸும் என்னது அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிட் ஃபைல்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து டிஸ்பிளே ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மிட் ஃபைல் ஃபார்மேட்ஸ். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே டிஸ்பிளே இருக்கிறத பார்த்துங்க, மியூசிக்கல் ஓரியன்டாக ஆமாதானே இங்கே ரெக்கார்டிங் போகக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் ஃபார்மேட்ஸ் அப்படின்ற சொல்லலாம். இங்கே வந்து ஒருத்தர் மியூசிக் போட்டுட்ருக்காங்க, அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, அதில் ஒவ்வொன்றதோட இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. இதுதான் மிட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு MP3 அண்டு லூசி கம்ப்ரெஸ். ஓகே, MP3 அப்படின்றது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். MPEG ஆடியோ லேயர் 3. ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP3யோட எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பாப்புலர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லூசி ஆடியோ கம்ப்ரெஷன்ஸ். ஓகே, பாப்புலராக ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MP3. எக்ஸாம்பிள் வந்து உங்களவே ஆடியோ ஃபைல் ஃபார்மேட்டு ஒரு மியூசிக்கை டவுன்லோட் பண்ணுங்கள், ஒரு படத்தோட பாட்டை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, MP3 சாங்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. அப்போ MP3 ஃபார்மேட் தான் என்னது ஸ்டாண்டர்டான ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. சப்போர்ட் ஸ்மாலர் ஃபைல் சைஸ் அண்ட் ஹையர் சவுண்ட் குவாலிட்டி. ஓகே, சின்ன மெமரி சைஸ்லேயும் என்ன இருக்கும், அதோட வாய்ஸு அதோட குவாலிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த MP3ல. கம்ப்ரஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பை ரிமைனிங் ஓகே சிங்கிள்ஸ் இன் சவுண்டு. ஓகே, ஒரு ரிமைனிங் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இந்த MP3 ஃபார்மேட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிட் ரேட்டு, என்கோடட் பிட் ரேட். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தால 128 KB, 96 KB, 64, 32 இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதோட ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். MP3யோட ஹை குவாலிட்டி இல்லை,
இதுக்கான ஒவ்வொரு சிடி அப்படின்னும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல் சைஸ் வந்து 2.95 MB அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாய்ஸ் சிடி அப்படின்றது 2.21 MBஸ்ன்றாங்க. எஃப்எம் ரேடியோ அப்படின்றது 1.47 MB அப்படின்றாங்க. ஏஎம் ரேடியோ அப்படின்றது 757 KB அப்படின்றத சொல்லியிருக்காங்க. Next, okay, media is sent consistently to users instant downloading and the whole file before hearing the sound. Okay, MP3 sound பொறுத்தளவுல நம்ம டவுன்லோடுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிளிங்கான ஒரு ஆடியோ வந்து நம்மளால கேட்டுக்க முடியும். பிளேயிங் MP3 வித் விண்டோ. ஓகே, அந்த MP3 சாங்ஸ் வந்து எதில் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் அல்லது வியூ பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் மீடியா பிளேயர் அப்படி இல்லைன்னா பிஎல்சி கேஎம் பிளேயர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த எல்லா இதுலையுமே என்ன பண்ணிக்க முடியும் நம்மளால ஒரு ஆடியோ ஃபைலை வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஓகே, எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட்டு, ப்ரீவியஸு, அப்படி இல்லைன்னா சென்டர் ஸ்டாப்பு, இல்லைன்னா ரோல் பண்ணுறது, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் இங்கே டிஸ்பிளே இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு அதோட பிளேலிஸ்ட் எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்பிளே இருக்கு. நெக்ஸ்ட்டு விண்டோஸ் மீடியா ஆடியோ. ஓகே, விண்டோஸ் மீடியா ஆடியோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கம்ப்ரஸ்டு ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஃபைல்ஸ் டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட். ஒரு மைக்ரோசாஃப்ட் மூலிமா தான் இது என்ன இருக்கு விண்டோஸ் மீடியா ஆடியோ வந்து மேக் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் போத் லூஸ்லெஸ் அண்டு லூஸ்லி கம்ப்ரஸ். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட்டை வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியாது, எடிட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா எடிட் பண்ணாமலே இருக்கலாம் அப்படின்றது. த நெக்ஸ்ட் மோஸ்ட் பாப்புலர் ஃபார்மேட் ஆஃப்டர் MP3 அப்படின்னும் போது இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸ் மீடியா ஆடியோ ஃபைல்ஸில் வந்து எக்ஸாம்பிள் வந்து அதில் நம்ம ஓப்பன் பண்ணும் போதே கேட்கும் இல்லையா எந்த ஃபைல் ஃபார்மேட்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் அதோட டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு ரியல் ஆடியோ, ரியல் மீடியா, RA அல்லது RM அப்படின்னு சொல்லலாம். எ ஸ்ட்ரீமிங் ஆடியோ ஃபார்மேட் டெவலப்டு பை ரியல் நெட்வொர்க்ஸ். ஓகே, ரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ ஸ்ட்ரீமிங் அமௌண்ட் ஃபார்மேட். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நெட்வொர்க்கில் நம்ம நெட்டில் வந்து ஒரு மூவியே அல்லது மூவி சாங்ஸை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக பே பண்ணியிருப்போம். அது வித் ஹெல்ப் ஆஃப் ரியல் நெட்வொர்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. சப்போர்ட் லூஸ்லி கம்ப்ரஸ் ஆன்லி. எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெட்டில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அப்லோட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றது. ரியல் பிளேயர் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம். ஓகே, ரியல் பிளேயர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க www.real.com அப்படின்றது இன்ஃபர்மேஷன். இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட ஃபார்மேட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரியல் ஆடியோ அண்ட் ரியல் மீடியாவோட எப்படி அதோட ஃபைல் சைஸ் வந்து குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பிட் ரேட்டு அண்ட் சாம்பிள் ஃபைல் சைஸ், லோயர் குவாலிட்டி ஆஃப் அவுட்புட் ஆடியோ. எக்ஸாம்பிள் வந்து ரியல் ப்ரொடியூசர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை வந்து நம்ம ஸ்மாலர் ஃபைல் சைஸாக மாற்றணும் அப்படின்னா அதோட குவாலிட்டி வந்து லோவாகும். அதுவே நம்ம அந்த ஸ்மாலர் ஃபைல் சைஸ்லேருந்து லார்ஜ் பிட் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ரேம் அண்ட் ரியல் ஆடியோ அண்ட் ரியல் மீடியாவோட இன்ஃபர்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ஆடியோ கோடிங். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது MP4. ஓகே, நம்மளோட ஆடியோ ஃபைலுனாவே நம்மளுக்கு காமனாக தெரிஞ்சது .mp3 அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் MP4 அப்படி இல்லைன்னா M4A அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் ஆடியோ கோடிங் AAC அப்படின்னு சொல்லலாம். A loosely compressed streaming audio file format developed by MPEG. ஓகே, ஒரு MPEGல இருந்து தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ஆடியோ கோடிங் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. த மோஸ்ட் அட்வான்ஸ் ஆடியோ ஃபைல் ஃபார்மேட் ஒன் ஆஃப் த இன்டர்நெட். ஓகே, இன்டர்நெட்டில் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இதுதான் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோக்கான இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.